ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நடேசன் நீதிபதி முன்னாடி இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய உயில் பத்திரத்தை காட்டும் போது அவங்களோட அண்ணன் வாயை பொழந்து பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணமானவங்க யார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம நிலாவும் சோழனும். இவங்க ரெண்டு பேரும் இல்லைனாக்கா இந்த உயில் பத்திரத்தை நீதிபதி முன்னாடி நம்ம நடேசனால் காட்டியிருக்க முடியாது. இந்த வீடு தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்க முடியாது. இல்லைனா இந்த வீடு 3 பேரோட பங்கா போயிருக்கும். ஒன்று நடேசனுக்கும் அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சி இந்த 3 பேருக்கும் இந்த வீடை வந்து பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். எனக்கா இதுக்கான ஆதாரம் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைன்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது அந்த உயில் பத்திரத்தை இந்த நடேசன் தொலைச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனால் இதுக்கப்புறம் அந்த உயில் பத்திரத்தை கொண்டு வர முடியாது, அவனை ஏமாற்றி அந்த வீட்டில் நம்ம பங்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனோட அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இந்த வீட்டில் சின்ன சின்ன வேலை கூட செய்ய விடாமல், ஏன் செவுத்தில் ஒரு ஆணை கூட அடிக்க விடாமல் இவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்னுடைய வீடு, எனக்கும் பங்கு இருக்கு, என்னுடைய வீட்டில் நீ எப்படி ஆணை அடிப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவும் திமிரா பேசிட்டு இருந்தாங்க. அந்த திமிரு பேச்சுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவு கட்டி நம்ம நிலாவும் சொல்லணும் அந்த பழைய உயில் பத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. சாதாரணமாவா கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு ஒரு பாடா பட்டாங்க. பார்த்தீங்களா, அது பாடா பட்டாங்க அப்படின்றத விட 2 பேர் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. எப்படின்னா, முதல்ல இந்த பத்திரம் எங்கே இருக்குது, ஒருவேளை அவங்க பெரியப்பா வீட்டில் இருக்கா இல்லை அவங்க அத்தை கிட்ட இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம நிலாவும் சொல்லணும் என்ன பண்ணுறாங்க, பாண்டியும் பல்லவனையும் ஒரு முகமூடியை போட்டு அவங்க பெரியப்பாவை கடத்தி அவர்கிட்ட அந்த காசு பணம் செயின் இதெல்லாம் உருவுற மாதிரி மிரட்டி உங்ககிட்ட உயில் பத்திரம் இருக்கா இல்லையா, அந்த பத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாசுக்காக பேச்சு கொடுத்து சொல்லும் போது தான் அந்த உயில் பத்திரத்தை என் தம்பி நடேசன் எங்கேயோ தொலைச்சிட்டானே, அதை எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் சொல்லணும் சுதாரிச்சு அவங்கள போய் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி கடைசியில் அந்த பத்திரம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த பத்திரத்தை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றாரு. நான் இதுக்கு முன்னாடி கேட்டப்போ கூட அவர் பிடிப்பு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பத்திரம் இருக்கணும். எனக்கு அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த வீட்டில் தான் இறந்துருக்குறாங்க. கண்டிப்பாக அந்த உயில் பத்திரம் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழன் என்ன பண்ணுறாங்க, அந்த வீடு எகிரி குதிச்சு ஓட்டெல்லாம் பிரித்து உள்ளே குதிச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய பெரியப்பா ஒருவேளை இவனுங்களா வந்து பிளான் பண்ணி அந்த பத்திரம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு திருட்டுத்தனமாக திருட வந்து பார்த்துருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவும் டார்ச் அடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த கேட்டை வந்து தாண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்ட பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுனால அவங்களால தாண்ட முடியல. உடனே நம்ம சோழன் அந்த சைடு கேப்பில் வந்து அவர் வந்து ஆட்டையை போடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே பாருங்க நிலா, உங்களெல்லாம் அந்த கேட்டெல்லாம் தாண்ட முடியாது. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், என்னை நம்புங்க, நான் உங்களை தூக்குறேன், நீங்கள் அந்த கேட்டை தாண்டி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னோம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா கேட்டை தான் தாண்டுவாங்களா? இல்லை கேட்டை தாண்டுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனெல்லாம் இருக்க வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை, நானே தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு கம்பத்தில் வந்து ஏறி பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் முடியல. சரி நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொன்னோடனே, இங்கே பாருங்க காலை மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னோன்னே, இங்கே பாருங்க அது காலை இல்லைங்க, ஒரு கட்டையாக நினச்சிட்டு நான் உங்களை தூக்குறேங்க அப்படின்னு. என்னது கட்டையா, என்ன பார்த்து கட்டையான சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்ல, இல்லை சந்தன கட்டையாக நினச்சிட்டு உங்களை தூக்குறேங்க, வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அந்த கேப்பில் நம்ம நிலாவை தூக்கி அந்த கேட்டு மேலே உட்கார வைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவால் அங்கேருந்து இறங்க முடியல. ஏன்னா அது கேட்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஐயோ சோழன், எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க, என்னை சீக்கிரமாக இறக்கி விடுங்க அப்படின்னு. இருங்க சரிங்களா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஈஸியாக அசால்ட்டாக அந்த கேட்டை தாண்டி அதுக்கப்புறம் அவரை வந்து கீழே இறக்கி விட்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே அங்கே ஒரு கலாட்டா நடக்குது. அதாவது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே சீல் வச்சு போட்டுட்ருக்காங்க. இது எப்படி நம்ம உடைக்காமல் உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவும் யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு நம்ம சோழன் அங்கே பின்னாடி இருக்கிற ஒரு ஏணியை பார்த்து அந்த ஏணி கவுரு இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற பத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன், இல்லை கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படி சொன்னோடனே நம்ம நிலா என்ன பண்றாங்க, அந்த ஏணி பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியை பார்க்குறாங்க. என்ன சொல்லன், குப்பை தொட்டி எதுக்கு என்ன பார்க்க சொல்றீங்க, இப்போ அந்த குப்பை தொட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, ஏங்க நீங்கள் உண்மையிலேயே ஆர்கிடெக்ட் தான் படிச்சிங்களா, எனக்கு சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் சொல்லன், நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கும் ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது, அங்கே பாருங்கள் ஏணி இருக்குது, அந்த ஏணியை வச்சு இந்த ஓட்டு பிரித்து உள்ளே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, நான் உள்ளே குதிக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க, யாராவது வராங்களா பாருங்கள், அப்போது நான் இங்கே இருந்து என்ன பண்ணுறது, இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் என்ன பண்ணுறாங்க, ஏணி வெளியாக பாதி தூரம் ஏறிட்டு
சோழன் எனக்கு பயமாக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்ல, இல்லைங்க நான் இருக்கேன்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, நம்ம நிலாவும் மேலே ஏறி உட்காடுறாங்க. அந்த ஓட்டு வீட்டு மேலே உக்காஞ்ச பிறகும் கூட அவங்களோட கலாட்டா தாங்க முடியல. சோழன் இந்த ஓடு தாங்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா, என்னுடைய வெயிட் வந்து தாங்குமா, இல்லை இந்த ஓடு உடச்சிக்கிட்டு அப்படியே நான் கீழே விழுந்து இடுப்பில் உடஞ்சிருமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, ஏங்க நான் கூட தான் உக்காந்துட்டு இருக்கல, எதுக்குங்க பயப்படுறீங்க, அப்போ நான் கிளவல மாட்டேனா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இருங்க நான் முதல்ல இறங்குறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கவுறு கட்டி உள்ளே குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு பழைய பொட்டி இருக்குது. அந்த பழைய பொட்டியில் நிறைய புடவைகள் இருக்குது. ஒருவேளை இது சோழனோட அம்மாவோட புடவையாக இருக்கும். அவங்க அப்பா அந்த புடவைக்கு நடுவில் தான் அந்த பத்திரத்தை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் தேடி இருப்பார். அந்த பொட்டி எதுக்கு நம்ம திறக்கணும், அவள் பொட்டியை நம்ம எதுக்கு திறக்கணும், அவ்வளோதான் நம்ம கொலை பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கூட அவர் அந்த பொட்டியை திறக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பொட்டிக்குள்ளே தான் அந்த பத்திரம் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த புடவைக்கு நடுவில் தான் அந்த பழைய உயில் பத்திரம் இருக்கும். அந்த பழைய உயில் பத்திரத்தை அவங்க பெரியப்பா வர்றதுக்கு முன்னாடி நம்ம சோழனும் நிலாவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அடுத்த கட்டமாக கோர்ட்டில் அந்த பழைய உயில் பத்திரத்தை காட்டி, இந்த வீடு எனக்கு மட்டும்தான் சொந்தம், எங்கள் அப்பா எனக்கு மட்டும்தான் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு, இதில் என்னுடைய அண்ணனுக்கோ என்னுடைய தங்கச்சிக்கோ எந்த விதமான பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அந்த பத்திரத்தை காட்டும் போது அவங்க அண்ணன் வாயை பொழுது பார்க்கறது இருக்கே சமசீன்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க, சிம்பிளா அந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம், அந்த சீலெல்லாம் உடைச்சிடணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உங்க 2 பேருக்கும் உரிமை இல்லை, நடேசனுக்கு மட்டும் தான் அந்த வீடு சொந்தம். இதுக்கப்புறம் அந்த வீடை இடிச்சுட்டு அவர் புதுசாக கூட கட்டிக்கலாம், அவருக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துட போது. அதுக்கப்புறம் மேலதாளத்தோட எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்குள்ள நுழையிறத பார்க்கவே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.